புறம் பேசாதே, போகவிட்டு புறம் சொல்ல வேண்டாம், பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். எத்தனையோ படிச்சிருக்கோம். டோன்ட் டாக் பிஹைண்ட், டோன்ட் பேக் பைட். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோன்னா, டாக்கிங் பிஹைண்ட் சம்படி is like eating one's own dead brother's flesh. Bhagavane, too much, too much. If you don't have the guts to tell on the face of someone, don't talk behind. Yes. தைரியம் இருந்தால் மூஞ்சியில் பேசு, இல்லை வாயை முடிக்க. கோசிப் பண்ணாத, கமெண்ட் பண்ணாத, அதுவும் விஷயம் தெரியாமல் கமெண்ட்டே பண்ணாத. இதை திருக்குறள் நம்ம ஐயா சொல்லியிருக்கார். குறள் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் என்று பின்னோக்காச் சொல். நேருக்கு நேர பார்த்து அவன் கண்ணை பார்த்து கடுஞ்சொல், ஏன் கெட்ட வார்த்தையில் திட்டு, தப்பு இல்லை. ஆனால் அவன் போனப்புறம் அவனை பற்றி கெட்டது பேசாது. இதை பற்றி கிராமத்து கதை ஒன்று உண்டு, அதை பற்றி பார்க்கலாமா? இந்தியாவில் ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு கிராமம், கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு முனிவர் தபம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கண்ணையே திறக்க மாட்டார், எப்பவும் கண்ணு மூடியே இருக்கும். அவருக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போ அப்படி கையை நீட்டுவார். யார் எதை கொடுக்குறாரோ அதை அப்படியே சாப்பிடுவார். ஸோ அவரை சுற்றி இவர் ஒரு 10-15 பேர் நிற்பார். அவர் எப்படா கை நீட்டுவார்னு. கை நீட்டின உடனே அவருக்கு ஏதாவது சாப்பிட்றது ஆகாரம், பழங்கள், அதுபடி சாப்பிட்டுட்டு கண்ணை மூடிடுவார், நிஷ்டையில் கொள்வார். அந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இவர் அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அந்த கிராமத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கலை, எல்லாம் சுபிக்ஷமாக இருக்குது, எல்லாரும் நிம்மதியாக இருக்கா மக்கள். அதனால் இந்த முனிவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுவார். இது ஒரு ராஜா காதில் எட்டித்து. எந்த ராஜா? அந்த நாட்டை ஆள்ற ராஜா காதில் எட்டித்து. அவர் ஒரு நாளைக்கு குதிரையில் சவாரி வரார் தனியாக. வந்து இந்த முனிவர்கிட்ட போய் நிற்கிறார். அந்த முனிவர் யார் வந்தால் என்னெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்ட கண்ணை முடின்னு தியானத்திலேயே இருக்கார். ஆனால் அந்த குதிரையோட குளம்பொலி சத்தம் கேட்ட உடனே அவருக்கு ஏதோ பசிச்சிருக்கோம் என்னமோ தெரில. அவர் அப்படி கையை நீட்டார். சத்தம் கேட்டிருக்கா, யாரோ வந்திருக்காரு, கை நீட்டினார். இது ராஜா கிட்ட ஒன்றுமே இல்லை, ராஜாவை சுற்றி ஒருத்தருமே இல்லை. அப்போ